ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அசிடிட்டி இல்லைன்னா ஸ்டமக் அல்சரு அந்த மாதிரி எரிச்சலுங்க நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வராங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா டைம்லி ஃபுட் இல்லை. தட் இஸ் ஒன் ரைட்டா. ஏன்னா டைம்லி ஃபுட் இல்லைனாக்கா ஸ்டமக்கில் வந்து ஃபுட்டை டைஜஷனுக்காக செக்ரீட் பண்ணுற ஆசிட் வந்து ஃபுட் இல்லைன்னா உங்களுடைய வயிறையே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது ஒன்று ரீசன். அது இல்லாமல் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டும் ரொம்ப புளிப்பு இருக்கிற ஐட்டமும் சாப்பிட்டாங்கன்னா கூட நிறைய பேருக்கு வந்து ஸ்டமக்குக்கு ஒத்துக்கிறது இல்லை. அண்ட் அடிக்கடி NSAIDன்ற ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா கூட ஸ்டமக்கில் வந்து அல்சர் ஃபார்ம் ஆகும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் காஃபி அடிக்கடி சாப்பிட்டாங்கனாலும் அது இட்ஸ் அ ஹை ஸ்டிமுலண்ட் ஆஃப் ஆசிட், அதனால வரும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி நைட் டைமில் ஸ்பைசி ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஹெவி ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுங்க. தூங்க போகிறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாலேயே உங்கள் சாப்பாடை முடிச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டு வந்து டைஜஷன் அப்போ மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த இது ஈசோஃபேகஸ் அந்த குழல் ஃபுல்லாக உணவு குழல் ஃபுல்லாமே புண்ணாயிடும். அதனால நெஞ்சு எரிச்சல் வரும். சில பேர் நைட் டைமில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஹார்ட் அட்டாக்குன்னு கூட நினச்சிக்குவாங்க. ரைட்டா, அதுவும் இதுவும் ரிசம்பிள் பண்ணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னாக்கா நைட் டைமில் கொஞ்சம் ஃபுட்டை கம்மியாக சாப்பிடுங்க. அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?